ஹரிஷ், உண்மையிலேயே நீதான் தியான மீடியாவோட சிஇஓவா? அவருடைய அம்மா ரேவதி குறுக்கிட்டு கேட்டார். அவருடைய கண்களில் ஆர்வம் தெரிந்தது. ஆமாம்மா, நான் நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ்க்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணனா, அதுக்கு பதிலாக சித்தப்பா இந்த கம்பெனியை என் பொறுப்புலேயே விட்டுட்டாரு. சாதாரணமாக சொன்ன ஹரிஷ், அப்புறம் நீங்கள் 2 பேரும் இங்கே வந்தது ஒரு வகையில் நல்லது தான். இனிமேல் நீங்கள் ஊருக்கு போக வேண்டாம், என் கூட சென்னையிலேயே தங்கிருங்க. எஸ்ஆர் டவர்ஸில் நான் ஒரு பெரிய ஃப்ளாட் வாங்கியிருக்கேன். அங்கே நம்ம எல்லாருக்கும் நல்லாவே இடம் இருக்குது என்றான். இதை சொல்லும்போது ஹரிஷின் குரலில் குதூகலம் தெரிந்தது. ஹரிஷ் அந்த குடும்பத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு கதிரும் ரேவதியும் அந்த வீட்டில் இருக்க பிடிக்காமல் தங்களின் சொந்த ஊருக்கு போய் அங்கிருந்த வீட்டில் தங்கிக் கொண்டனர். ஹரிஷே அவர்களை பார்த்து கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு மேல் ஆகியிருந்தது. ஹரிஷ் அவர்களையும் சென்னையிலேயே தங்க சொன்னவுடன் கதிரும் ரேவதியும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். இந்த ஐடியா நல்லா தான் இருக்கு, பட் அதை பற்றி அப்புறமா யோசிச்சு முடிவு எடுத்துக்கலாம் என்று கதிர் கூறினார். ஹரிஷ், இப்போ நாங்கள் வந்த விஷயமே வேற. ஆக்சுவலாக அது ஒரு குட் நியூஸ். நம்ம மனோவுக்கு இந்த வீட்டில் கல்யாணம். நியூயார்க்கில் இருக்கிற நம்ம பேலஸ்லேயே வச்சுட்டாங்க. ரேவதி உற்சாகமாக சொல்லி கொண்டு இருக்கும்போதே ஹரிஷுக்கு ஃபோன் வந்தது. டிஸ்பிளேவில் அவனுடைய சித்தப்பா ஆனந்தின் பெயர் தெரிய அட்டன் செய்து காதில் வைத்தான். ஹாய் ஹரிஷ், இந்த வீக் நீ ஃப்ரீயா? மறுமுனையில் ஆனந்த் கேட்டார். ஃப்ரீ தான் சித்தப்பா, என்ன விஷயம்? ஹரிஷ் தெரியாதது போல கேட்டான். இந்த வீக்கில் நம்ம மனோவுக்கு கல்யாணம், அதனால் உன்னை நம்ம வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடலான்னு தான் கால் பண்ணேன். நான் மட்டும் சொன்னால் நீ வரமாட்டேன்னு தெரியும். உன் தாத்தா கிட்ட கொடுக்குறேன் சொன்ன ஆனந்த் ஃபோனை அவருடைய அப்பாவிடம் கொடுத்தார். ஹரீஷ், நீ நாளைக்கு கண்டிப்பாக வரணும். நான் தான் உன்னை வீட்டு விட்டு போன்னு சொன்னேன். இப்போ நானே உன்னை மனசார கூப்பிட்றேன். நீ திரும்ப வருவியா? சண்முகத்தின் குரல் ஏக்கத்துடன் கேட்டது. ஒரு கணம் தயங்கிய ஹரீஷ், கண்டிப்பா தாத்தா, மனோ கல்யாணத்துக்கு நான் இல்லாமையா என்று மறைமுகமாக சம்மதம் தெரிவித்தான். அதன் பிறகு சில நிமிடங்கள் பேசிய அவனுடைய தாத்தாவின் குரல் வழக்கத்தை விட உற்சாகமாக இருந்தது. ஃபோனை வைத்த ஹரிஷின் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்ப் எரிய, என்ன உன் தாத்தா நம்ம வீட்டுக்கு திரும்ப வர சொல்லி கூப்பிட்டாரா? கதிர் சிரித்து கொண்டே கேட்டார். ஆமாம், அவரே தான். நாளைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் கல்யாணத்துக்கு போகிறோம் ஹரிஷ் சந்தோஷமாக சொன்னான். ராஜேஸ்வரன் ஃபேமிலியிலேயே அவனுடைய பெற்றோரை தவிர ஹரிஷிடம் எப்போதும் பாசமாக நடந்து கொள்ளும் ஒரு ஆள் அவனுடைய கசின் மனோகர் தான். ஹரிஷை தாத்தா வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடிவு செய்தபோது அவனுக்கு ஆதரவாக பேசிய ஒரே குரலும் மனோவுடையது தான். ஆனால் அங்கிருந்த பெரிய கூட்டத்தில் மனோவின் ஒற்றை குரல் எடுபடவில்லை. அதனால் தான் மனோ கல்யாணத்தில் கலந்து கொள்ள அவர்கள் மூவருமே ஆர்வமாக இருந்தனர். இது கேட்கவே சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா உன்னோட ஒய்ஃப் சந்தனாவையும் நம்ம கூட கூட்டிகிட்டு போகலாமா? ரேவதி ஆர்வமாக கேட்டார். இல்லைம்மா, அவளோட ஃபேமிலியில் சில இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வருது. இப்போ புதுசாக அவகிட்ட கம்பெனி பொறுப்பு வேறு வந்திருக்கு. இந்த நேரத்தில் அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போகிறது சரியாக வராது. நான் அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நம்ம 3 பேர் மட்டும் போயிட்டு வரலாம் அவசரமாக கூறிய ஹரிஷ். எப்படியோ சமாளிச்சடா ஹரிஷ். இந்த அம்மா வேற நேரங்காலம் தெரியாமல் அவளை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அவளை எப்படி அங்கே கூட்டிகிட்டு வர முடியும்? அப்புறம் நான் இவ்வளோ நாள் மறைச்சு வச்ச வண்டவாளெல்லாம் தண்டவாளம் ஏறிடாது என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டான். சரிப்பா, நீ போய் உன்னோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணு. எங்களுக்கும் இங்கே கொஞ்சம் ஷாப்பிங் வேலை இருக்குது. நாங்கள் போயிட்டு வரோம். நாளைக்கு வேற நம்ம நியூயார்க் கிளம்பணும் சொன்ன ரேவதி கதிரையும் அழைத்து கொண்டு கிளம்பினார். அவர்கள் போன பிறகு நிக்கிதாவை அழைத்த ஹரிஷ், எனக்கு கொஞ்சம் நல்லதாக மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி ட்ரெஸ் வேணும். அப்படியே மேரேஜுக்கு கொடுக்குற மாதிரி பெஸ்ட்டாக ஒரு கிஃப்ட்டும் அரேஞ்ச் பண்ணுங்க என்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தான். அடுத்த நாள் காலையில் ஹரிஷும் அவனது பெற்றோரும் ராஜேஸ்வரன் கம்பெனிக்கு சொந்தமான பிரைவேட் ஜெட்டில் நியூயார்க் கிளம்பி சென்றனர். சந்தனாவிடம் சொந்த ஊரில் ஒரு விசேஷம் இருப்பதாகவும் அதற்கு போவதாகவும் சொல்லிவிட்டு கிளம்பியிருந்தான். அடுத்த சில மணி நேரங்களில் அவர்கள் நியூயார்க்கை வந்தடைய ஏர்போர்ட்டில் அவர்களுக்காக ஆனந்த் ஏற்பாடு செய்திருந்த கம்பெனி லிமோ காத்திருந்தது. அவர்கள் நியூயார்க்கில் இருந்த ராஜேஸ்வரன் மாளிகையை வந்தடைய அங்கு ஃபங்க்ஷனுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருந்தது. மாளிகையை சுற்றி ஏகப்பட்ட லக்ஸுரி கார்கள் நிறுத்தப்பட்டிருக்க எந்த திசையில் நோக்கினாலும் பிரபலமான யாரோ ஒருவர் வந்து கொண்டிருந்தார்கள். ராஜேஸ்வரன் ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு செல்வாக்குள்ளது என்பது அதை பார்த்தாலே தெரிந்தது. மாப்பிள்ளை மனோ வாசலிலேயே நின்று உறவினர்களை வரவேற்று கொண்டிருந்தான். ஹரிஷை பார்த்ததும் அவனுடைய முகம் பளிச்சென்று மலர்ந்தது. ஹரீஷ், ஒரு வழியா நீ வந்துட்டியா? நான் உன்னை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் சொல்லியபடி ஆர்வமாக ஹரிஷை கட்டி பிடித்த மனோ சந்தோஷமாக சிரித்தான். அப்புறம் கல்யாண மாப்பிள்ள சௌக்கியமா என்று அவன் முதுகில் தட்டிய ஹரிஷ், உன்னை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ண மனோ என்று ஃபீலிங்ஸோடு கூறினான். அப்போதுதான் ஹரிஷின் பின்னால் நின்றிருந்த கதிரையும் ரேவதியையும் கவனித்த மனோ, மாமா அத்தை நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் என்று வரவேற்றான். மனோ, உன்னை பார்த்தே ரொம்ப நாளாச்சுடா. முன்னை விட இப்போ ரொம்ப ஹேண்ட்ஸமாக மாறிட்டடா ரேவதி சிரித்து கொண்டே சொன்னார். அதை கேட்டு வெட்கத்துடன் சிரித்த மனோ, போங்க அத்தை, உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் கிண்டல் தான்.
நான் உங்கள் சமையலை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா என்று கூறியவன் பக்கத்தில் திரும்பி தன்னுடைய ஃபியான்சியை அழைத்தான். ஸ்ருதி, இவங்க என்னோட ஃபேமிலியில் ரொம்ப முக்கியமானவங்க. இது கதிர் மாமா, ரேவதி அத்தை, அப்புறம் இதனோட கசின் ஹரீஷ் என்று அவளிடம் அறிமுகப்படுத்தி வைத்தான். ஸ்ருதியும் அவர்களை பார்த்து மரியாதையுடன் வரவேற்றாள். ஹரீஷ் அவளை சிஸ்டர் என்று அழைத்தான். அவளை பார்ப்பது இதுதான் முதல் முறையாக இருந்தாலும் ஸ்ருதி ஒரு நல்ல புத்திசாலி என்பதை ஹரீஷால் சுலபமாக கணிக்க முடிந்தது. ஹரீஷ், என்னோட அம்மா அப்பா அப்புறம் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் மெயின் ஹாலில் காத்துக்கிட்டு இருக்காங்க. மனோ சொல்ல ஹரீஷ் புரிந்து கொண்டான். ஓகே மனோ, நீனும் நிறைய கெஸ்ட்டை வெல்கம் பண்ண வேண்டியிருக்கோம், நாங்கள் உள்ளே போய் வெயிட் பண்ணுறோம் சொல்லிவிட்டு தன்னுடைய அம்மா அப்பாவையும் அழைத்து கொண்டு உள்ளே சென்றான் ஹரீஷ். அந்த மாளிகையின் அலங்கரிக்கப்பட்ட ஃப்ரண்ட் டோரை பார்த்தபோது ஹரீஷ் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டான். சில வருடங்களுக்கு முன்பாக இந்த வீட்டிற்கு குட் பை சொல்லிவிட்டு இந்த கதவு வழியாக வெளியேறியது நேற்று நடந்தது போல அவனுக்கு இன்னமும் தெளிவாக ஞாபகம் இருந்தது. கதிர் அவனுடைய தோளில் தட்டி கொடுத்து, ஹரீஷ், அது எல்லாமே முடிஞ்சு போன ஒன்று. நம்ம ப்ரெசண்ட்டில் வாழ்ந்துட்டு இனி ஃப்யூச்சரை பார்ப்போம். பாஸ்ட்டை நினச்சி வருத்தப்படுறதால எதுவுமே மாறப்போகிறதில்ல, அது உனக்கே நல்லா தெரியும் என்று கூறினார். நீங்கள் சொல்கிறதும் சரிதான்ப்பா. தலையாட்டிய ஹரீஷ் அமைதியாக உள்ளே நுழைந்தான். அவர்கள் மூவரும் ரிசப்ஷன் ஹாலுக்குள் நுழைய ஆனந்த் அவர்களை அன்புடன் வரவேற்றார். ஹரீஷை பார்த்ததும் ஓடி வந்த அவர், ஹரீஷ், நீங்கள் வந்ததை நினச்சி எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்று கூறினார். அதன் பிறகு கதிரையும் ரேவதியையும் பார்த்த ஆனந்த், நீங்களும் நம்ம ஃபேமிலிக்கு திரும்பி வந்தது ரொம்ப நல்ல விஷயம் என்றார். நாம் எல்லாரும் இப்படி ஒன்றா இருந்து சில வருஷங்கள் ஆச்சு. மனோட கல்யாணத்தில் தான் திரும்பவும் எல்லாரும் ஒன்றா சேரணும்னு இருந்திருக்கு சொன்ன கதிரின் குரலில் வருத்தம் வெளிப்படையாகவே தெரிந்தது. அண்ணா, அதெல்லாம் ஏதோ ஒரு கெட்ட நேரத்தில் நடந்துருச்சு. அதை பற்றி பேசி இந்த ஃபங்க்ஷன் மூட கெடுக்க வேண்டாம். ஆனந்த் கெஞ்சுவது போல கேட்க கதிர் அமைதியாக தலையாட்டினார். அப்போது ஹரீஷ் ஏதோ சொல்ல வர அதற்குள் ஒரு ஷார்ப்பான வாய்ஸ் அங்கே குறுக்கிட்டது. நான் கூட யாரா இந்த பிக் ஷாட்டுன்னு யோசித்தேன். நீங்கள் 3 பேரும் மனோட கல்யாணத்துக்காக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் எப்போ கிளம்புறீங்க? அங்கு வந்த அகிலா இறுக்கமாக முகத்தை வைத்து கொண்டு கேட்டாள். அகிலா, என்ன பேசிகிட்டு இருக்க? நான் தான் அண்ணனையும் அவரோட ஃபேமிலியும் ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணேன். அதோட அப்பாவும் கேட்டதுனால தான் அவங்க எல்லாரும் திரும்பி வந்தாங்க. தன்னுடைய மனைவி பேசியதை கேட்டு சங்கடப்பட்ட ஆனந்த் அவசரமாக கூறினார். ஹரீஷுடன் அவளுடைய கணவர் என்ன டீலிங் போட்டார் என்பது அகிலாவுக்கு தெரியாது. ராஜேஸ்வரன் குடும்பம் நிதி நெருக்கடியை சந்தித்த போது சண்முகம் தன் இளைய மகன் ஆனந்தை தனியாக அழைத்து பேசினார். ஹரீஷை கண்டுபிடித்து அவரின் சார்பாக மன்னிப்பும் கேட்க சொன்னார். அதன் பிறகுதான் ஹரீஷ் தன்னுடைய பணத்தை ராஜேஸ்வரன் ஃபேமிலி பிஸ்னஸில் இன்வெஸ்ட் செய்வதற்கு சம்மதித்தான். அப்படி பார்க்கும்போது டெக்னிக்கலி இந்த ராஜேஸ்வரன் மாளிகை கூட ஹரீஷுக்கு சொந்தமானது தான். இன்னும் சொல்லப்போனால் ஹரீஷ் நினைத்தால் ஒரே நிமிடத்தில் ராஜேஸ்வரனின் மொத்த ஃபேமிலியையும் திவாலாக்க முடியும். நான் என்னங்க தப்பாக சொல்லிட்டேன்? அவங்க செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தாங்க? எரிச்சலுடன் சொன்ன அகிலா, அவங்க பையன் ஹரீஷ் இப்போ மட்டும் என்ன ஒழுங்காக இருக்கான்? அவன் வேற ஒரு ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2-3 வருஷமாக இவங்களையே விட்டு விலகி தானே இருக்கான் என்று சத்தமாக கூறினாள். அவளுடைய அந்த காட்டு கத்தல் அங்கு கெஸ்டாக வந்திருந்த பலரின் கவனத்தையும் ஈர்த்தது. அதை பார்த்து ஹரீஷுக்கும் அவனது பெற்றோருக்கும் கோபம் வர ஆரம்பித்தது. இப்போது ஹரீஷை பார்த்து திரும்பிய அகிலா, நீ தியானா மீடியாவில் இன்சார்ஜாக இருக்கிறதால எங்கே வேணாலும் வரலான்னு நினச்சிட்டியா? ஆனந்த் உன் மேலே இறக்கப்பட்டதுனால தான் அந்த போஸ்டிங் உனக்கு கொடுத்தாரு. இந்த ஃபேமிலிக்கு இன்னும் நிறைய பிஸ்னஸ் இருக்குது, அது ஒன்றும் எங்களுக்கு தேவையே இல்லை என்று திமிராக கூறினாள். அப்போது ஆனந்த் அகிலாவின் மகனான கிஷனும் அங்கே வந்தான். ஹரீஷை வெறுப்புடன் பார்த்தவன், ஹரீஷ், இன்னைக்கு நீ இங்கே வந்திருக்கவே கூடாது, உன்னால் எங்களுக்கு தான் ரொம்ப சங்கடமாக இருக்கு என்றான். ஹரீஷ் அவனை தீயாய் முறைக்க, இன்னொரு பக்கம் அகிலா, ஆமாம், ஒட்டுமொத்த ராஜேஸ்வரன் ஃபேமிலிக்கும் நீ ஒரு அவமான சின்னம், நீ திரும்பி சென்னைக்கே போயிடு என்று கூறினாள். அதை கேட்டு ஆனந்த் அதிர்ச்சி அடைந்தார். அகிலா, கிஷன், 2 பேரும் முதல்ல வாய மூடுங்க. வந்திருக்க கெஸ்ட்டுக்கு முன்னாடி என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? தனது மனைவியையும் மகனையும் பார்த்து ஆத்திரத்துடன் பல்லை கடித்தார். அதான் என்ன பேசணுன்னே தெரியாமல் உளறிட்டு இருக்காங்க என்று கதிரை பார்த்து மன்னிப்பும் கேட்டார் ஆனந்த். அகிலா ஹரீஷை பேசிய விதத்தை பார்த்து கதிரால் கோபத்தை கண்ட்ரோல் செய்ய முடியவில்லை. ரேவதிக்கும் கண்கள் கலங்க ஆரம்பித்தது. உங்களுக்கு என்னதான் ஆச்சுங்க? நீங்கள் ஏன் வந்ததிலிருந்தே இவங்களுக்கு சப்போர்ட்டாகவே பேசிட்டு இருக்கீங்க? அகிலா முகத்தை சுளித்தாள். நீண்ட நாட்கள் கழித்து அந்த வீட்டுக்கு வந்த ஹரீஷுக்கும் அவருடைய பெற்றோருக்கும் முதல் நாள் அவ்வளவு நன்றாக தொடங்கவில்லை. அகிலாவும் கிஷனும் அதை மேலும் மேலும் மோசமாக்கினார்கள். பெரியப்பா, பெரியம்மா, இந்த வீட்டுக்கு திரும்பி வர உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லையா என்று அவர்களை பார்த்து கேட்டான். கிஷனுக்கு சின்ன வயதிலிருந்தே ஹரீஷை சுத்தமாக பிடிக்காது. அவன் என்னதான் முயற்சி செய்தாலும் ஹரீஷ் அவனை விட ஒருபடி முன்னே இருந்தான். அந்த அளவுக்கு ஹரீஷ் எப்போதும் எல்லாவற்றிலும் பெஸ்டாக இருக்க
கிஷனின் அடி மனதில் ஹரிஷின் மீதான வெறுப்பு ஆழமாக வேரூன்றியது. ஹரிஷ் செய்த இன்வெஸ்ட்மெண்ட் தோல்வியில் முடிந்ததால் அவன் அந்த வீட்டை விட்டு வெளியேற்றப்பட அதில் கிஷன் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்படி இருக்கும் பொழுது திரும்பவும் ஹரிஷ் அந்த வீட்டின் உள்ளே வருவதை அவனால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? கிஷன், நீ அளவுக்கு மீறி பேசுகிற, ஹரிஷ் அவனை எச்சரித்தான். நான்லாம் கரெக்டாக தான் பேசுகிறேன், நீ தான் வெக்கமே இல்லாமல் இங்கே வந்து நிற்கிற. ஏதோ உனக்கு கொஞ்சமாவது சூடு சொர்ணெல்லாம் இருக்கும்னு நினச்சேன், அதெல்லாம் சுத்தமாக இல்லைன்னு இப்போ தான் தெரியுது. கிஷன் வேண்டுமென்றே ஹரிஷை தூண்டி விட்டான். கிஷன், வேணா, உனக்கு அவ்வளோதான் லிமிட். மனோ கல்யாணம் ஆச்சேன்னு பார்க்குறேன், தேவையில்லாமல் என்னை சீண்டி விடாத. ஹரிஷ் முடிந்தவரை தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முயற்சித்தான். என்னடா ரொம்ப தான் பூச்சாண்டி காட்டுற, அப்படி என்னத்தை கிழிச்சிருவியான்? நீயே ஒரு பல்லு பிடுங்கின பாம்பு, ஒன்றை பார்த்து நான் பயப்படணுமா? அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. அதனால் உன் சீனை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு இங்கிருந்து கிளம்புற வழியை பாரு. கிஷன் அவன் இஷ்டத்துக்கு பேசிக்கொண்டே போனான். கிஷன், என்ன பேசிகிட்டு இருக்க? நாம் எல்லாரும் ஒரே ஃபேமிலி. ஆனந்த் அவனை தடுக்க பார்த்தார். யாரு இவங்க? நம்மளோட ஃபேமிலியா? அவனே ஒரு லூசர், அவனை போய் நம்மளோட ஃபேமிலின்னு சொல்கிறீங்க? அகிலா நக்கலாக கேட்டாள். ஹரிஷ் அதற்கு மேல் கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் ஒரு அடி முன்னால் எடுத்து வைக்க அதற்குள் கதிர் தனது நெஞ்சை பிடித்து கொண்டு கீழே சரிந்தார். அப்பா, உங்களுக்கு என்னாச்சு என்று பயத்துடன் கத்தினான். என்னங்க உங்களுக்கு என்னாச்சு? ரேவதியும் அழுது கொண்டே அவரை உலுக்கினார். ஹரிஷ் உடனே தனது ஃபோனை எடுத்து 911க்கு கால் செய்தான். பின்பு நிமிர்ந்து அகிலா மற்றும் கிஷனை பார்த்தவன், உங்கள் 2 பேரால் தான் எங்கள் அப்பா இப்படி மயங்கி கிடக்கிறாரு. அவருக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று எச்சரித்தான். தன்னுடைய பெரியப்பா நெஞ்சை பிடித்து கொண்டு விழுந்த பிறகும் கிஷன் கொஞ்சம் கூட அசைந்து கொடுக்காமல் அலட்சியமாக நின்றான். அது ஹரிஷை இன்னமும் கோபப்படுத்தியது. ஆனந்தை திரும்பி பார்த்தவன், ராஜேஸ்வரன் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் தப்பான முடிவெடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் சென்னைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட 8000 crores திருப்பி வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஹரிஷ் சொல்ல அதை கேட்ட அகிலாவும் கிஷனும் அதிர்ச்சியுடன் பார்த்தனர். என்ன உளறிட்டு இருக்க? நீ ஏதோ பெரிய கன்ஃபியூஷனில் இருக்கன்னு நினைக்கிறேன். நீ எங்ககிட்ட கடன் கேட்குறியா? அதைத்தான் இப்படி மாற்றி சொல்லிட்டு இருக்கியா? இப்போவும் உன்னை நம்பி கடன் கொடுப்போன்னு எப்படி நினச்ச? இடுப்பில் கை வைத்து முறைத்தபடி அகிலா கேட்டாள். சித்தப்பா சொன்ன மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப குடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட கடன் கேட்கல, உங்களுக்கு கடன் கொடுத்துருக்கேன். 1 ரூபா 2 ரூபாய் இல்லை, 8000 கோடி. ராஜேஸ்வரன் ஃபேமிலி பிஸ்னஸ் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முழிச்சப்போ அதிலிருந்து வெளியே வர்றதுக்காக என்னோட பணத்தை நான் கடனாக கொடுத்தேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களோட ஹஸ்பண்ட் என் மேலே பரிதாபப்பட்டு ஒன்றும் தியானா மீடியாவை தூக்கி கொடுக்கல. நான் கொடுத்த பணத்துக்கு பதிலாக தான் அந்த கம்பெனியை என்கிட்ட கொடுத்தாங்க. சித்தப்பா தான் எல்லா அக்ரிமெண்ட்டையும் போட்டார். நீங்கள் வேணால் அவர்கிட்டயே கேட்டு பாருங்கள். அப்புறம் இன்னொரு தடவை என் அப்பா அம்மாவையும் அவங்க முன்னாடி என்னையும் இன்சல்ட் பண்ணி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. நான் எப்பவும் இதே மாதிரி பொறுமையாக இருக்க மாட்டேன் என்று ஹரிஷ் பேசிய விதத்தில் அகிலா மிரண்டு போனார். இன்னொரு பக்கம் ஆனந்தின் முகம் பேயறைந்தது போல இருந்தது. பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க.